25 நாள் 25 வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாம். நான் இந்த சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். நான் பண்ணுறது எல்லாமே ஒரு ஆளுக்குள்ள அளவு தான். அரிசி ஊறட்டு அதுக்குள்ளே நமக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கொஞ்சமாக ஜீரகம், அப்புறமேல் கொஞ்சம் பாதி அளவு ஜீரகத்தில் பாதி அளவு நல்ல மிளகு, ஒரே ஒரு பச்சை மிளகா தான். அதை மிக்சியில் அடிபடாது அப்படிங்கிறதுனால அதை இது பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் 3 பல் பூண்டு, ஒரு சின்னதாக ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சு நல்லா அடித்து எடுத்துருக்கலாம். இப்படி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் ஒரு 30 செகண்ட் அடித்து எடுத்திங்கன்னா பல்ஸ் மோடில் வச்சு ரொம்ப சூப்பராக அடிபட்டு வந்துடும். இப்போ இது கூடவே ஒரு தக்காளி, பாதி தக்காளி தான் எடுத்திருக்கேன். பாதி தக்காளி, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். அது மஞ்சத்தூளும் எடுத்து நல்லா இதையும் நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கணும். இப்போ இது இருக்கட்டு குக்கரை ரெடி பண்ணி அடுப்பில் வச்சு இப்போ சாதம் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் வைக்கக்கூடிய அந்த ரசம் சாதம் தான். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். குக்கர் நல்லா சூடாகி வந்த உடனே கடுகு, ஒரு வத்தல், மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை இது மசாலா அடிக்கும்போதே சேர்த்துக்கலாம். ஆனால் இதில் சேர்க்கும்போது நல்ல அந்த வாசனை தனியாக தெரியும். அதனால் இப்படி சேர்த்துக்கிறேன். அப்புறம் அடித்து வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். கரெக்டாக 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். நீங்கள் இந்த மல்லி சேர்க்கனா கூட முழு மல்லி இந்த மசாலா அடிக்கும்போது கொஞ்சமாக 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு ரசப்பொடி எதுவுமே தேவையில்லை. இந்த மசாலாலே சூப்பராக ரசம் சாதம் பண்ணலாம். ஒரு ஆளுக்கு தான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தேவைப்படுது. அப்படிங்கும்போது இதே மாதிரி கரெக்டாக பண்ணலாம். இப்போ நான் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். சாதா குக்கரில் வைக்கிறது 2.5 டம்ளர் தான் எடுப்பேன். 1 பாட் ரெசிபி நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பிரியாணி, கேரட் பிரியாணி, பீட்ரூட் பிரியாணி, இந்த பிரியாணிக்கெல்லாம் 2.5 டம்ளர் தான். ஆனால் இது ரசம் சாதம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால 2.5 டம்ளர், இந்த 3 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். நல்லா கொதிக்கட்டு. தண்ணி நல்லா கொதித்த அப்புறம் தான் அரிசி போடணும். உடனே தண்ணி விட்ட உடனே அரிசி போட்டுறக்கூடாது. தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கொதி வரட்டு. கொதி வந்த ஒரே நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் கூட ஆகலை. 15 செகண்ட்லேயே நல்லா கொதி வந்துட்டு, கொதி வந்தப்புறம் அரிசி சேர்த்து திரும்பவும் நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறமேல் தான் திரும்பவும் இருக்க கொதி வந்த அப்புறம் தான் குக்கர் மூடியை போடணும். மறக்காதீங்க. சும்மா தண்ணியை விட்டு உடனே அரிசியை போட்டு உடனே குக்கரை மூடி வைக்கவே கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டு இப்போ குக்கர் மூடியை போட்டுட்டு சிம்மில் வச்சிடலாம். விசில் போட தேவையே கிடையாது. 10 மினிட்ஸுக்கு அப்புறம் இப்போ பீட்ரூட் பிரியாணி, கேரட் பிரியாணிக்கெல்லாம் 8 மினிட்ஸ் போதும். இது 10 மினிட்ஸு. தண்ணி கொஞ்சம் கூடுதலாக விட்டுருக்கோம், கொஞ்சம் குழஞ்சி வரணும் அப்படிங்கிறதுனால. அப்புறமேல் விசில் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இது கூடவே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன், இந்த சூடாக இருக்கும்போதே அரை ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நெய் உருகி நல்லா சாதத்தோடு மிக்ஸ் ஆகி அந்த நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், ரசம் சாதம் கரெக்டாக 15 மினிட்ஸில் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் ரெடி பண்ணி கொடுங்க. ஒரு ஆளுக்கு தான் பண்ணணும், 2 பேருக்கு தான் பண்ணணும். அதுக்காக காலையிலே ரசமெல்லாம் வச்சு தனித்தனியாக வச்சு அதுக்கப்புறம் அந்த ரசம் மீதி தான் வரும். அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படி யூஸ் பண்ணதை விட இப்படி பண்ணி ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டு தாங்க. ரசம் சாதத்துக்கு கத்திரிக்காய் தீயல் ரொம்பவுமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். காரசாரமாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் கொடுங்க. தேங்க்யூ.